ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மனையில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து குபேரர் படம். நீங்கள் கூட வார வாரம் என்ன இதையே காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். அது வந்து நான் பூஜை செய்யும் போது அப்படியே உங்களுக்கு அதை நான் இது காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களாம் புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாருக்கும் நான் வார வாரம் இது வந்து நான் ரெகுலராக இதை வந்து நான் வீடியோஸில் வந்து எல்லாத்துலேயுமே நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே இந்த காசெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 9 காயின் வைக்கணும். அதில் 9 காயின் வச்சு அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ அந்த கல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த குபேரர் இதுலேயே தான் வைக்கிறேன். அந்த பூஜையோட கல் இது ரொம்ப நல்லது. இந்த கல் நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திரியெலாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு நட்ஸ் எல்லா நட்ஸும் இருந்துச்சு. முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். குபேரர் விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரர் விளக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான விளக்கு இருக்குது. நான் இந்த மாதிரி இப்போ விளக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குபேரர் விளக்கு வேறு மாதிரி கூட இருக்கேன்ட்டு. நிறைய டிஃப்ரெண்ட் விளக்கு இருக்குது. நான் இந்த விளக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் அதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பூ பார்த்தீங்கன்னா பூ வந்து கிடைக்கல. ஏன்னா பூ போய் வாங்க போகலை. நான் மழைனால பூ வாங்க போக முடியல. லாஸ்ட் வீக் இருந்தது தான். அதனால சரி குபேரர் படத்துக்கு மட்டும் வச்சிடலாம் இது அப்படின்ட்டு தான் இது கம்மியாக தான் இருக்கேன் நான் பூ. இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாமிக்கெலாம் பூ பார்த்தீங்கன்னா பூ வந்து இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இந்த இதுக்கு மட்டும் காளிகாம்பாள் படத்துக்கு மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் குபேரர் படத்துக்கு மட்டும் பூ வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பூஜைக்கு வந்து காயின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 108 காயின்ஸ் வைக்கணும். 108 காயின்ஸ் வச்சு தான் இதை பூஜை பண்ணணும். ஆனால் 108 காயின்ஸ் வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காளிகாம்பாள் இது வந்து நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட இது யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். காளிகாம்பாள் இது பற்றி இது ரொம்ப நல்லது. யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் போனீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்களோட அந்த சாமியோட இதை பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். இப்போது ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். இப்போது விளக்கு எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஊதுவத்தி இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு இந்த பூஜை வந்து வாரம் தொடர்ந்து நம்ம ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நான் விடாமல் நான் செய்கிறேன். பூ எனக்கு இல்லை, பூ இல்லைனாலும் பரவாயில்ல, சரி இருக்கிற பூவை வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை விடாமல் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் வாரம். இப்போ எல்லா இடமும் சாம்பிராணி வத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இப்போது சாம்பிராணி வத்திலாம் காமிச்சா ரொம்ப நல்லது. நமக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த சாம்பிராணி வத்தி நமக்கு சாம்பிராணி இது போட்டாலும் நமக்கு அந்த சளி அந்த மாதிரி எது இருந்தாலும் அப்புறம் வேறு எது இருந்தாலும் அந்த சாம்பிராணி வத்தி போட்டாலே நமக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதனால தான் அது பூஜை செய்யும்போது சாம்பிராணி வத்தி வந்து போடுறது. இப்போ எல்லாம் ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். அந்த சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காயின்ஸும் வச்சுருக்கேன். இந்த பூஜை வந்து இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பூஜை வந்து நான் வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து அந்த ஸ்லோகம் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த ஸ்லோகம் வந்து சொல்லிட்டு தான், இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லிட்டு தான் நான் அந்த குபேரர் பூஜை வந்து நான் சொல்கிறேன். யாருக்கா வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஃபுல்லாக சொல்லணும். இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குபேரர் இது வந்து சொல்லணும். இந்த பூஜை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து இந்த பூஜை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் அந்த பூஜையை செஞ்சதோட பலன்லாம் தான் இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த பூஜை வந்து ரொம்ப நல்லது. வாரம் வியாழக்கிழமையில் நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் எப்போ வேணால் செய்யலாம். நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் இந்த பூஜை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் வந்து வீடியோஸில் வந்து இப்போ தான் நான் வந்து ரீசெண்டாக அந்த பூஜை வந்து நான் வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் கொஞ்சம் நான் நிறுத்திட்டேன் பூஜை போடுறதுக்கு. இப்போ திருப்பி நான் வந்து அந்த பூஜை வந்து ரெகுலராக உங்களுக்கு அந்த பூஜை வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரம்ம முகூர்த்தமும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த பூஜையும் உங்களுக்கு வீடியோவில் வந்து வரும் இனிமேல்.
ஓம் குபேராய நமக. ஓம் தனதாய நமக. ஓம் ஸ்ரீமதே நமக. ஓம் யசசியா நமக. ஓம் குஷகேசராய நமக. ஓம் நீதிசாய நமக. ஓம் மங்களஸ்காய நமக. ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக. ஓம் மகாபத் நீதிசாய நமக. ஓம் பூர்ணாய நமக. இப்போ பூஜையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். குபேரர் பூஜையெல்லாம் இப்போ நம்ம ஆர்த்தி எடுத்துடலாம். நம்ம சாமிக்கு ஆர்த்தி எடுத்துடலாம். நீங்களும் இந்த வாரம் இந்த பூஜையை வந்து தொடர்ந்து ரெகுலராக செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அது நடக்கும். எனக்கு வந்து அது எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் நானும் எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த பூஜையெல்லாம் தொடர்ந்து விடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா இடமும் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எல்லா நிலப்படிக்கும் கற்பூரம் காமிக்கணும். நிலப்படியில் கற்பூரம் காமிச்சா ரொம்ப நல்லது. எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அந்த எல்லா நிலப்படி வாசல்லையும் நம்ம வந்து கற்பூரம் காமிக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது, விசேஷமும் கூட. சமையல் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி சிம்பிள் தான். சாதம் வச்சு இந்த பாசிப்பருப்பு மசியலுக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி, இது பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியும் அப்புறம் அந்த பெருங்காயம் அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா பருப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது. நீங்கள் வேணா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் பூஜை பண்ணதுனால வெங்காயம் சேர்க்கல. பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கலாம். எங்கிட்ட பச்சை மிளகா காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அதை தாளித்து மட்டும் இதில் கொட்டிடுவேன். மிளகாத்தூள் தாளித்து கொட்டினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பருப்பு மசியல் வந்து சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இது நல்லாயிருக்கும். இது சாதத்தோடையே நான் வந்து இந்த பாசிப்பருப்பு மசியல் வந்து வச்சுருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பொடியெலாம் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம வச்சு எடுத்து கொட்டிக்கிட்டோம்னா நமக்கு அது தெரியும் என்ன பொடி கொட்டியிருக்கோம் அப்படின்றது. சரி, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்குன்னு தான் நான் அதை காமிக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி பாட்டில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு பாருங்க அந்த பாட்டில். அப்போ நமக்கு எல்லாமே தெரியும். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி, இந்த மிளகாத்தூள், இது பார்த்தீங்கன்னா இந்த சில்லி பவுடரு, எல்லா இதுவுமே நான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான இந்த பாட்டிலில் தான் நான் கொட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வேணால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செய்யலைன்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கெலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் உங்களுக்கு வந்து இது சாம்பார் பொடி, இது ரசப்பொடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிளகு ஜீரக பொடி எல்லாமே நான் இந்த மாதிரி பாட்டிலில் தான் நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் நான். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வெந்தயம், எல்லா இதுவுமே இந்த மாதிரி எனக்கு பாட்டிலில் தான் நான் கொட்டி வச்சுருப்பேன்னா. சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பாக்ஸில் கொட்டியிருப்போம். அதனால் அது நம்ம ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி எடுக்கிறது நமக்கு. அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் கொட்டி வச்சுட்டா ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. பொரியல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போது ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு போட்டு அந்த இதுக்கு முதல்ல மசியலுக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதிலே பொரியல் செஞ்சுருவேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி இதில் வச்சுட்டு நம்ம நம்ம இது வாரவுடனே ப்ரெஷர் ரெடி ஆனோடனே அதில் சேர்த்துடலாம். அதுக்காக நான் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே உள்ள இது பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. காரப்பொடியெல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன். எல்லாம் ஒரே பேன்லேயே அதுலேயே எல்லாம் நம்ம அதிலே செஞ்சிடலாம். அந்த இதுக்கும் மசியலுக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ பொரியல் இதிலே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சிம்பிளான சமையல் தான் இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை தாளிச்சது எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துட்டேன். உப்பும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா நெகிழாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த இதுவாக செஞ்சுருக்கேன். இதுவும் உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரோஸ்டாகலாம் செய்யலை, கொஞ்சம் இதுவாக தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரோஸ்ட்டாக செய்யணும்னா நிறைய எண்ணெயை விட்டு அதை செய்யணும். அது இவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் பிடிக்க மாட்டேங்குது நான் ரொம்ப ரோஸ்ட்டாக செஞ்சாலும். அதனால் அந்த மாதிரி வேண்டாம் அதனால தான் இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பூஜை இதை பற்றி என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.